அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ குரூப் 2 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் 10 நாள்ல நமக்கு எக்ஸாம் இருக்கு. செப்டம்பர் 14ஆம் தேதி எக்ஸாம். மறந்துடாதீங்க. இது என்ன இப்போ நமக்கு இந்த பதிவில் நம்ம பேச போறோம் அப்படின்னா, என்னோட அனுபவத்துல நான் என்னெல்லாம் கத்துக்கிட்டேன், எந்த தப்பெல்லாம் நான் பண்ண எக்ஸாம் ஹால்ல அப்படின்றத நான் பேச போறோம். எக்ஸாம் ஹால்ல நம்ம இதெல்லாம் செய்யாம இருந்தாலே, எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யாம இருந்தா நம்ம கரெக்டா மார்க் வாங்க முடியும், நம்மளுடைய எய்மை ரீச் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. ஏன் இந்த பதிவு நான் ரொம்ப முக்கியமாக போறேன்னா, கடந்த குரூப் 4ல நான் அனுபவிச்சிட்டேன். என்ன அனுபவிச்சுன்னா, எவ்வளோ படித்தாலும் நமக்கு தெரிஞ்ச கொஷின் தான் வந்திருக்கும். ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன மைண்ட் டைவர்ட்டில் நம்ம எல்லா ஆன்சரும் மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது எல்லாமே நமக்கு மறந்துருக்கும். அதனால தான் இந்த பதிவை போகணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இப்போ வர இந்த குரூப் 2 எக்ஸாமில் நம்ம என்ன பண்ணணும், எதை செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய மைண்ட் செட்டை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். ஸ்ட்ராங்கானா ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் தான் பாஸ் பண்ணி ஆகணும், நான் தான் படிக்கணும், கட்டாயமாக எனக்கு இதான் வேலை, இதை விட்டா எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்னு இந்த 10 நாளைக்கு எக்ஸாம் முடிகிற வரைக்கும் வச்சுக்காதீங்க. இதுக்கு முன்னாடி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இருக்கும்போது நம்ம அந்த மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டா நம்மளுடைய ப்ராசஸ் வந்து ஸ்பீடாக இருக்கும். அதனால் நம்ம கட்டாயம் வச்சுக்கலாம். இந்த 10-13 நாளில் எக்ஸாம் வரைக்கும் இந்த மைண்ட் செட்டை ஃப்ரீயாக விடுங்க. எந்த கொஸ்டின் வந்தாலும் அடிக்கலாம், எப்படி வந்தாலும் அடிக்கலாம், பார்த்துக்கலாம். பாஸ் ஆனாலும் பரவாயில்ல, ஃபெயில் ஆனாலும் பரவாயில்லன்ற மைண்ட் செட்டுக்கு போனீங்கன்னா எக்ஸாம் ஹாலில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்காது. இந்த ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம படித்தது எல்லாமே மறந்துடும். நீ எத்தனை மாதம் படிச்சிருந்தாலும் சரி, எத்தனை வருஷம் கணக்கு படிச்சிருந்தாலும் சரி, அந்த ஒரு பதற்றம் உன்னோட மனநிலையை, மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணிடும். சேஞ்ச் பண்ணிட்டாலும் என்ன ஆகிடும், அந்த டைமில் அந்த கொஷினுக்கான ஆன்சரை நமக்கு உடனே அப்சர்வ் ஆகாது. ஸோ அது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். மைண்ட் செட்டை ஃப்ரீயாக விட்டுடணும். எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், எப்படியா இருந்தாலும் எழுதலாம். நம்ம எக்ஸாம் நம்ம படிச்சிருக்கோம், நம்ம படிச்சது தான் வரப்போகுது. ஓகேங்களா? கொஷின் கஷ்டம் ஈஸி அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு போகாதீங்க. கஷ்டம்னு நினச்சின்னு போவோம், ஈஸியாக இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். சந்தோஷத்துலேயும் என்ன பண்ணோம், நம்மளுடைய ஆன்சர்ஸ் எல்லாம் மறந்துடும். அதுவும் ஒரு இன்பநிலை அதிகமாக இருந்தால் என்ன ஆகும், ஒரு சேஞ்சஸ்ல அது மாறி போயிடும். அதே மாதிரி கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் என்ன ஆகிடும், மைண்ட் ரொம்ப அப்செட் ஆகிடும். அதில் நமக்கு எந்த ஒரு திங்கிங்கும் வராது. ஸோ அதனால தான் இந்த ஆப்ஷன், இதை கட்டாயமாக மைண்டை ஃப்ரீயாக விடுங்க. எக்ஸாமு போகிறோம், எக்ஸாம் எழுதுறோம், எப்படி இருந்தாலும் பார்த்துக்கிறோம், நாம தான் ராஜா, எதா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு விட்டுருங்க. இந்த பக்கத்தில் அவன் கேட்பான், இவன் கேட்பான், அவன்னா கேட்பான், இவன்னா கேட்பான்னு நினச்சிங்கன்னா மொத்தமாக போயிடும். ஸோ அதனால மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஷின் பேப்பர் பாருங்க, ஃபுல் ரீட் கொடுக்கணும். கொஷின் பேப்பரை கட்டாயமாக நமக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் டைம் இருக்கு எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அந்த ஆரம்பிக்கிற டைம்ல நமக்கு அது கொஷின் புக்லெட் நம்பர் எழுத சொல்லுவாங்க. அப்படி எழுத சொல்லும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்து ஒரு டைம் கிடைக்கும்போது நம்ம வெரிஃபை பண்ணுவோம்ல, அப்பவே ஒரு ரீட் கொடுக்கலாம். ஒன்றும் அதெல்லாம் தப்பு கிடையாது, யாரும் கேட்க போகிறது கிடையாது. ஸோ அந்த டைம்ல ஒரு ரீட் கொடுத்துருங்க, கொஸ்டின் பேப்பர் ரீட் கொடுத்துருங்க. அடுத்தது எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எப்படி ரீட் பண்ணோம்னா, கொஸ்டின் பேப்பர் படிச்சுட்டே வரோம் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினை சின்னதாக வச்சுக்கோங்க. சின்ன டாட் வச்சு ஆன்சரை டிக் பண்ணிக்கோங்க. தெரியாத கொஸ்டினை ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா திருப்பி ஒரு 2வது மெத்தடு நம்ம என்ன பண்ணணும், கொஸ்டின் பேப்பரை படிக்கணும். ஆன்சர் படிச்சுட்டு இந்த மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகும்னா, இங்க கேட்டிருக்க கொஸ்டின் அடுத்த இதுல நமக்கு கொஸ்டின் வந்திருக்கும், அது ரிலேட்டடா கொஸ்டின் வந்திருக்கும். இப்போ நம்ம 2024 எழுதின குரூப் 4லயே நூலகம் சம்பந்தமா ஒரு இடத்துல கொஸ்டின் எடுத்தாங்க. அதே கொஸ்டினை எண்டுல கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தராலையும் உடுமலை நாராயண கவியும் ஒரு கொஸ்டின், 2 சேர்த்து ஒரு கொஸ்டின் வச்சிருந்தாங்க. உடுமலை நாராயண கவி மட்டும் ஒரு கொஸ்டின் வச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அதுதான் லக்கான கொஸ்டினுங்க. அந்த மாதிரி கொஸ்டினை தப்பு பண்ணக்கூடாது. அதனால என்ன பண்ணணும், தெரியாத கொஸ்டினை பொறுமையா நிதானமா அடுத்த டைம் கொஸ்டின் படிக்கிறாங்களா, ஒரு கொஸ்டின் பேப்பர் 2 முறை 3 முறை அந்த டைம்ல 2 முறை படிச்சிடணுங்க. தமிழுக்கு 2 முறை படிச்சிடணும், மேக்ஸ் 2 முறை படிச்சிடணும், ஜிகே 2 முறை படிச்சிடணும். ஸோ இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு ஆன்சரை கரெக்டாக ஷேட் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். ஃபுல்லாக ரீட் பண்ணுறதுல என்ன பெனிஃபிட்னா, இங்கே தெரியாத ஆன்சரு அங்கே தெரிய வரும். அடுத்து ரொம்ப முக்கியமான ஆப்ஷனுங்க, இந்த ஆப்ஷன் ரொம்ப முக்கியங்க. கிட்டத்தட்ட இந்த 2024 நடந்த குரூப் 4 நான் அட்டன் பண்ணதுல வந்து 10 கொஸ்டின் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தாங்க கரெக்ட். வீட்டுக்கு வந்து செக் பண்ணதுக்கு அப்புறம் 10 கொஸ்டின் ஜிகேல தான். அதுவும் ஜிகே தான். தமிழ் ஓரளவுக்கு நான் ஃபர்ஸ்ட் போனதுல அது எனக்கு ஃபெமிலியராக இருந்தது, அது ஒரு பிரச்சனை. ஜிகேவில் படித்த ஏரியாவில் தான் 95% வந்துருந்துச்சு. ஆனாலும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எனக்கு என்ன தோணுச்சோ அந்த இடத்துல எனக்கு ரொம்ப பதட்டத்தில் போயிட்டேன். பதட்டத்தில் இருந்து எனக்கு பாஸ் ஆகணும் கட்டாயமாக, இதான் வேலை, இந்த வேலையை விட்டா எனக்கு ரொம்ப நாள் போயிடும், தள்ளி போயிடுன்ற ஒரு பெரிய பதட்டத்திலே போய் எனக்கு
நிறைய ஆன்சர் விட்டுச்சு. அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துச்சுல்ல, அதெல்லாம் நான் டிக் பண்ணி வந்தேன். அதில் எனக்கு இங்கே வந்து கொஸ்டின் ரெஃபர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல எனக்கு என்ன வந்துன்னா 10 கொஸ்டின் வந்து எனக்கு தப்பாக வந்து ஜிகே. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு என்ன தோணுதோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் இந்த மெத்தடை எதுக்கு ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினுக்கு இதை ஃபாலோ பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஒரு கொஸ்டின் நமக்கு தெரியுது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் பாருங்க, குரூப் 4ல கேட்ட கொஸ்டின். எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளன? படிச்ச எல்லாருக்குமே இந்த கொஸ்டின் ஆன்சர் தெரியும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நமக்கு இதுல வந்து ஃபர்ஸ்ட் பதட்டத்துல ஒரு சில கொஸ்டினுக்கு நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினே ஆன்சர் தெரியல அப்படின்னாலும் அதுக்கு உங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தோணுதோ அதை தைரியமா அடிங்க, கட்டாயமா தப்பு இருக்காது. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நம்ம என்ன நினைக்கக்கூடாது, கொஸ்டின் பேப்பர்ல வர ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாதுங்க. கொஸ்டினை படிச்ச உடனே நம்ம மைண்ட் ஒரு ஆன்சர் சொல்லும், அதான் இதுதான் ஆன்சர் அப்படின்னு பட்டுன்னு சொல்லும். சடனா அந்த ஆன்சர் வந்து நமக்கு வந்து நிற்கும். அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணக்கூடாது, தோடிச்சுன்னா அதை மார்க் வச்சுட்டு ஷேட் பண்ணிட்டு போயிடுங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மீதி இருக்கிற எல்லா ஆப்ஷனும் பார்த்துட்டு வந்தோம்னா அது என்ன ஆகிடும் அப்படின்னா நமக்கு வந்து குழப்பத்தை உண்டாக்கும். அந்த குழப்பத்தை வந்துட்டாலே அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு பெரிய சிக்கலாயிடும். தெரிஞ்ச கொஸ்டின் கூட நமக்கு பெரிய கொஸ்டின் மார்க் வந்து முடிஞ்சிடும். ரொம்ப இரிட்டேட்டிங்கான ஒரு சுச்சுவேஷனுக்கு உருவாக்கி விட்டுரும். ஸோ அந்த தப்பு பண்ணிடாதீங்க. அடுத்தது செய்ய வேண்டியதில் உள்ளோன்னு என்னன்னா, ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா சடனா அடுத்த கொஸ்டினுக்கு வந்து ஜம்ப் ஆயிடுங்க. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டினுக்கு ஜம்ப் ஆயிடுங்க. ஏன்னா அதோடைய பதட்டம் மற்ற கொஸ்டினை பாதிக்கப்படும். ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியம். அடுத்தது செய்யக்கூடாதவை, அதுனா ஃபர்ஸ்ட் பதட்டம் இருக்கக்கூடாது. எக்ஸாம் ஹாலுக்கு போறோம், பதற்றம் இருக்கக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு பதற்றம் அதிகமா இருக்குது போகுதுன்னா தண்ணி பாட்டில் கட்டாயமா எடுத்துட்டு போங்க. அதே சமயத்துல தண்ணி பாட்டில் அதாவது ரொம்ப ஓப்பனா தெரியுற மாதிரி பாட்டிலா இருக்கணும், ரொம்ப க்ளோஸ்டு பாட்டிலா இருக்கக்கூடாது. தண்ணி வெளியில தெரியணும். பிளாஸ்டிக் பாட்டிலே எடுத்து போனா கூட கண்ணாடி பாட்டில் அது மாதிரி எடுத்து போடலாம், அதுதான் தெரியும். ஏன்னா நான் எடுத்து போன ஹாலில் வந்து சென்டர்ல வந்து அதை அலோவ் பண்ணலை. ஸோ அதனால ஒரு தண்ணி பாட்டில் தெரியுது அப்படின்னு தெரிஞ்சாதான் நமக்கு உள்ள விடுவாங்களா, அதனால அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தண்ணி பாட்டில் கையில் ஒன்று எடுத்துன்னு போங்க. தண்ணி எடுத்துன்னு போயிட்டு தண்ணி குடிச்சிட்டே இருங்க. அந்த பதட்டம் வரும்போது தண்ணி குடிங்க. சாக்லேட் இருந்தால் சாக்லேட் ஒன்று போட்டுக்கோங்க. ஸோ நம்மளுடைய மைண்ட் செட்டை மாற்றுங்க. ஸோ அந்த மாதிரி பதட்டம் வச்சுக்கூடாது, மைண்ட் செட்டை பதட்டமாக இருக்கக்கூடாது. அடுத்தது ராங் ஷேட் பண்ணாத அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ராங் ஷேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி நமக்கு தெரிஞ்ச ஆன்சரே தப்பாக போயிடும். ஸோ அதனால என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மெயினாக உங்க 1வது கொஸ்டின் இருக்கு, இதுல ஏ இதுல பி சி டி இருக்குன்னா இதுல என்ன பண்ணும், நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஏவா பியான்னா ஒரு பி ஆப்ஷன் வச்சுங்களேன், பின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு ஷேட் பண்ணுங்க. மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இது பின்னு சொல்லி சப்ஷேட் பண்ணாதான் பார்க்கும்போது 1ஆம் நம்பரு அதுக்கு பி ஆப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே ஷேட் பண்ணணும். அப்பதான் கரெக்டா வரும். அதுவும் நம்ம இப்போ ரீசெண்டாக எக்ஸாமுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்போம். அந்த ப்ராக்டிஸ்லயும் அங்கே வந்துடும். இருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க, ரொம்ப முக்கியமானது. தப்பா ஷேட் பண்ணிடக்கூடாது. தெரிஞ்ச கொஸ்டினை தப்பா பண்ணிட்டீங்க அப்படின்னா பின்னாடி போயிடுவோம், ரொம்ப ரேங்க் லிஸ்ட்ல ரொம்ப பின்னாடி போயிடுவோம். ஸோ இந்த ராங் ஷேடு கட்டாயமா இருக்கக்கூடாது, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர்னா ஒரே கொஸ்டின்ல உட்காந்துட்டு இருக்கக்கூடாது, அதான் மெயின். ஒரே கொஸ்டின் தெரியல இதுக்கு எப்படியே நம்ம ஆன்சர் வர வச்சிடணும். 1 மார்க் ஆச்சு 1.5 மார்க் ஆச்சு நம்ம கட்டாயம் வர வச்சு பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி இருக்கிற கொஸ்டினை படிக்கிறதுக்கு கூட டைம் இல்லாமல் போயிடும். 3 மணி நேரம், ஆனால் அந்த 3 மணி நேரம் போறதே தெரியாது. நம்ம படிச்ச இந்த 3 மாசம் 4 மாசம் 3 வருஷம் 4 வருஷத்துல எல்லா கண்டென்ட்டையும் 3 மணி நேரத்தில் நம்ம கொண்டு வந்து சேர்க்கணும். ஸோ நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி ஃப்ரீயா இருந்தாலே போதுங்க, பதட்டம் இல்லாம ஃப்ரீயா இருந்தாலே போதும். எக்ஸாம் ஹாலுக்கு கொஞ்சம் முன்னாடியே போயிடுங்க, கிளியரா போயிடுங்க. 8:30 மணினா 8:00 எக்ஸாம் ஹாலில் இருக்கிற மாதிரி போங்க. எல்லா எக்ஸாம் ஹால் போயிட்டு உங்களோட எக்ஸாம் ஹால் எந்த ரூமு என்ன ஏதுங்க டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சுட்டு ஃப்ரீயா ஒரு இடத்துல உட்காருங்க. ஃபைனல்ல கொஸ்டின் புக்கை எடுத்து திருப்பி பார்க்காதீங்க. ஃப்ரீயா விடுங்க மைண்டை. ஏன்னா மைண்டை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கூடாது. ஸோ அதனால அதை பார்க்காதீங்க, அதை பண்ணாதீங்க. இதுதாங்க செய்ய வேண்டியவை, செய்யக்கூடாதவை. எக்ஸாம் ஹாலில் செய்யக்கூடாது, செய்ய வேண்டியவை. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, நிச்சயமா நம்ம பாஸ் பண்ணலாம். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் ஆஸ்பிரன்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.